சிவகங்கை மாவட்டம் கூத்தாண்டன் கிராமத்தில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ மகிஷாசுர மர்தினி அம்மன் திருக்கோவிலில் 13ஆம் ஆண்டு வருஷாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக அம்மன் சன்னதி முன்பு புனித நீர் நிரப்பப்பட்ட நவ கலசங்களை வைத்து கணபதி பூஜையுடன் யாக பூஜைகள் துவங்கியது. தொடர்ந்து அம்மனின் மூல மந்திரங்கள் கூறி யாக குண்டத்தில் 108 மூலிகை பொருட்கள் சமர்ப்பித்து பூர்ணாகதி அளிக்கப்பட்டன. பின்னர் மங்கள வாத்தியங்களுடன் கடம் புறப்பாடு நடைபெற்று கோவிலை சுற்றி வலம் வந்து மூலவர் மகிஷாசுர மர்தினி அம்மனுக்கு வேத மந்திரங்கள் முழங்க கலசத்தில் உள்ள புனித நீரால் அபிஷேகம் செய்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதனையடுத்து அம்மனுக்கு புதுப்பட்டு சேலை அணிவித்து வண்ணமலர் மாலைகள் கொண்டு சந்தனக்காப்பு அலங்காரம் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கோடி தீபம், கும்ப தீபம், நாக தீபம் காண்பித்து உதிரி புஷ்பங்களால் அர்ச்சனைகள் செய்து மகா கற்பூர ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு மகிஷாசுர மர்தினி அம்மனை வழிபட்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் அருகே 13ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த திருவாவடுதுறை ஆதீன சைவ மடம் அமைந்துள்ளது. ஆதீனத்தை தோற்றுவித்த குரு முதல்வர் நமச்சிவாய மூர்த்திகள் குரு பூசை விழா அவர் அவதரித்த தை மாதம் அசுபதி நட்சத்திர நாளில் கொண்டாடப்படுவது வழக்கம். இதற்கான விழா கடந்த 24ஆம் தேதி ஆதீனத்தில் கொடியேற்றத்துடன் துவங்கி நடைபெற்று வருகிறது. முக்கிய நிகழ்ச்சியான பட்டண பிரவேசம் நேற்றிரவு துவங்கி இன்று அதிகாலை வரை விடிய விடிய நடைபெற்றது. இதற்காக ஆதீன 24வது மடாதிபதி ஸ்ரீலஸ்ரீ அம்பலவான தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் சீடர்களுடன் கொலு மண்டபத்திற்கு எழுந்துருளினார். தொடர்ந்து 40க்கும் மேற்பட்ட நாதஸ்வர வித்வான்கள், தவில் வித்வான்கள் மங்கள வாத்தியங்களை முழங்க வான வேடிக்கைகளுடன் குதிரைகள், யானை இவற்றுடன் பட்டண பிரவேச சிவிகை பல்லக்கு நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்ட பல்லக்கில் ஆதீன குருமகா சன்னிதானத்தை பக்தர்கள் பாரம்பரிய முறைப்படி திருவாவடுதுறை ஆதீனத்தின் முக்கிய வீதிகள் வழியே சுமந்து சென்றனர். தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்திருந்த பல்வேறு ஆதீன மடாதிபதிகள் மற்றும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். பழனி முருகன் கோவிலில் தைப்பூச திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் துவங்கியது. மலையடிவாரத்தில் உள்ள பெரியநாயகி அம்மன் கோவில் வளாகத்தில் அமைந்துள்ள தங்க கொடிமரத்தில் கொடியேற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னதாக முத்துக்குமார சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம், ஆராதனைகள் நடைபெற்றன. தொடர்ந்து மஞ்சள் நிறத்தில் சேவல், மயில் பொறிக்கப்பட்ட கொடி ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு பூஜைகள் செய்யப்பட்டு கொடிமரத்தில் ஏற்றப்பட்டது. கொடியேற்ற நிகழ்ச்சியில் பழனி கோவில் அறங்காவலர் குழு உறுப்பினர்கள், கோவில் அதிகாரிகள், பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டனர். தைப்பூச திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சிகளாக முத்துக்குமார சுவாமி வள்ளி தெய்வானை திருக்கல்யாண நிகழ்ச்சி 10ஆம் தேதியும், தைப்பூச திருவிழா தேரோட்ட நிகழ்ச்சி 11ஆம் தேதி மாலையும் நடைபெற உள்ளது. 10 நாட்கள் நடைபெறக்கூடிய தைப்பூச திருவிழாவிற்காக தமிழ்நாடு முழுவதிலும் இருந்து பழனிக்கு பக்தர்கள் பாத யாத்திரையாக வந்த வண்ணம் உள்ளனர். பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை கோவில் நிர்வாகம் செய்து வருகிறது. தென் தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற சிவாலயங்களுள் நெல்லை அருள்மிகு நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் திருக்கோவிலும் ஒன்றாகும். இங்கு ஆண்டு முழுவதும் திருவிழாக்கள் நடைபெறுகின்றது. அதன்படி தை மாதத்தில் வரும் தைப்பூச தீர்த்தவாரி திருவிழா ஆண்டுதோறும் விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டு தைப்பூச திருவிழா கடந்த 2ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. 12 நாட்கள் நடைபெறும் இத்திருவிழாவில் தினமும் காலை மாலை சுவாமி அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேக அலங்கார தீபாராதனை நடக்கிறது. 4ஆம் திருவிழாவான இன்று நண்பகலில் சுவாமி சன்னதியில் நெல்லுக்கு வேலியிட்ட திருவிளையாடல் நிகழ்வு நடைபெற்றது. முன்னொரு காலத்தில் சிவபக்தரான வேதபட்டர் வேணுவனம் சிவனுக்கு நித்திய பூஜை செய்து ஏழைகளுக்கு அன்னதானமும் வழங்கி வந்தார். வேதபட்டரை சோதிக்க நினைத்த சிவபெருமான் அவருக்கு வழங்கிய செல்வங்கள் சிறிது சிறிதாக குறைந்து போகும்படி செய்தார். இதனால் சிவனடியார்களுக்கு உணவு வழங்குவதிலும் சிவ பூஜை செய்வதிலும் வேதபட்டருக்கு சிரமம் ஏற்பட்டது. இருப்பினும் இறைவனுக்கு நித்திய பூஜைகள் தடைபடக்கூடாது என்பதற்காக அவர் பொதுமக்களிடம் யாசகம் பெற்று நித்திய பூஜை நடத்தி வந்தார். ஒரு நாள் அவர் நெய்வேத்தியத்திற்குரிய நெல்லை காய வைத்துவிட்டு குளிப்பதற்காக தாமிரபரணி ஆற்றுக்கு சென்று விட்டார். அப்போது மேகம் கருத்து மழை பெய்தது. மழை பெய்ததால் இறைவன் நெய்வேத்தியத்திற்காக காய போட்டிருந்த நெல் நனைந்து விடுமே என பதறியபடி நெல் நனைந்துவிடக்கூடாது என சுவாமியிடம் வேண்டிய நிலையில் திருக்கோவிலுக்கு திரும்பினார். அங்கு இறைவனின் திருவிளையாடலால் காய போட்டிருந்த நெல் மட்டும் நனையாமல் வேலியிடப்பட்டு பாதுகாக்கப்பட்டிருந்தது. இதை பார்த்து வியந்த வேதபட்டர் நடந்த சம்பவத்தை பாண்டிய மன்னன் நின்ற சீர் நெடுமாறனிடம் தெரிவித்தார். மன்னரும் இந்த அதிசயத்தை கண்டு வியந்தார். இறைவன் நெல்லுக்கு வேலியிட்டு காத்ததால் வேணுவனம் என்று அழைக்கப்பட்ட இவ்வூர் நெல்வேலி என்றும்
திரு அடைமொழியுடன் திருநெல்வேலி என பெயர் பெற்றது. இந்த திருவிளையாடலை நினைவுபடுத்தும் வகையில் முதலில் வேதப்பட்டர் முதலில் யாசகம் பெற சென்று நெல்மணிகள் காய வைக்கப்பட்டது போலவும், அவர் ஆற்றுக்கு குளிக்க சென்றதும் மழை பெய்தது, நெல்மணிகள் நனையாமல் இருப்பது போலவும் நிகழ்வுகள் நடைபெற்றன. இந்த திருவிளையாடல் நிகழ்ச்சியை ஓதுவா மூர்த்திகள் பதிகமாக பாடல் பாடினர். தொடர்ந்து சுவாமி நெல்லையப்பர் காந்திமதி அம்பாளுக்கும் வேதப்பட்டர் மற்றும் பாண்டிய மன்னருக்கும் மகா தீபாராதனை நடைபெற்றது. இன்றிரவு சுவாமி அம்பாள் பஞ்சமூர்த்திகள் ரதவீதி உலா நடைபெறுகிறது. விழா ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகம் மற்றும் அறங்காவலர் குழுவினர் ஏற்பாடு செய்திருந்தனர். சார் சூப்பர் சார். கொஞ்சம் ஒரு நிமிஷம் செட் பண்ணி ஒரு நிமிஷம் ஆமா நீங்க இருங்கம்மா இருங்கம்மா விஜயண்ணா ஒரு நிமிஷம் அப்படி எடுத்து போடுங்கண்ணா. ஆமா அங்க நெல்லு போடுங்க நெல்லு போடுங்க நெல்ல போடுங்க பார்க்காதீங்க நெல்ல போடுங்க உடச்சி போடுங்க போட வேண்டியதா கொஞ்சம் தள்ளி வச்சு போடுங்கம்மா. கையை உள்ள விடுவாம்மா.
மகனான் வந்தான் மகனை இருந்தான் அடையே வையவில்லை நீரில் பறிந்து போயின நீர் இருந்தது உயிர்ப்பு பயிர் தொழில் நடக்கவில்லை என்று பார்த்தாலும் பஞ்சம் பசி பட்டிருக்கிறது தானம் தரம் தரும் நினைக்கும் தலைப்பட்டன உணவினரில் வேத சருமா என்ற ஒரு வேத எண் உணவி மக்களோடு வாழ்ந்து வந்தார் என்று கூறினால் கரைகள் தோன்றிய ஆல்பர்க்கு இருந்தவர் வேணுநாதர் என்பது முன்பே வெந்திரமாக உலகில் மக்களும் மந்தவை மந்திரம் அருமை நன்னெறியவை மற்றும் எல்லாம் அருந்துயர்களும் அவர் நாமமே சிந்தை நன்மை